தொடர் மழை காரணமாக கடந்த 15 நாட்களாக ஆய்வுப்பணிக்கு வரல, ஆய்வுப்பணி அழைப்பு வரல. இன்று ஆய்வுப்பணிக்காக வந்திருக்கிற இடம் சிதம்பரபுரம். இது வந்து ராதாபுரம் ஒன்றியம் ஆத்தங்கரை பள்ளிவாசல் அருகில் உள்ள ஊர். இங்கே ஒரு வீட்டு மனைக்காக சர்வே பண்ண வந்திருக்கேன். பொதுவாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓரளவுக்கு நல்லா மழை பெஞ்சிருக்கு. எல்லா பக்கமும் ஒரு வழியில் எல்லா குளங்களுமே நிறைஞ்சிருக்கு. ரீசார்ஜிங் எஃபெக்ட் நல்லா கிடைக்கும். இந்த வீட்டுமனை பகுதியில் வடகிழக்கு தென்கிழக்கு இணைச்சி இது முதல் ஸ்கேனு. 125 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. ஆமாம், வீடியோ எடுங்க. இது என்ன பஞ்சாயத்தில் வருது? சிதம்பரபுரம் பஞ்சாயத்து. இது தனி பஞ்சாயத்து தானே? சிதம்பரபுரம். திருவமலாபுரம் தனி பஞ்சாயத்தோ? ஆமாம். தமிழ்நாட்டிலேயே அதிக கோரி திருநெல்வேலி மாவட்டம். அதுலேயும் ராதாபுரம் வட்டத்தில் ரொம்ப அதிகம். ஏன்னா இங்கே அந்த அளவுக்கு கடினப்பாறை ஜாஸ்தி. அதனால் கணக்கு இல்லாத கோரி. உங்கள் பார்க் நேரிலே பெரிய கோரி உண்டு. சீலாத்திகுளம், இருக்கந்துறை, இது உள்ள கோரி தான். பாறை ரொம்ப கடுமையாக இருக்கும். இந்த ஏரியா பாறையும் கடுமையாக இருக்கும், மழை பொழிவும் குறைவு. இந்த வருஷம் எப்படி? இந்த வருஷம் கம்மி தான், இன்னும் வரல. இந்த வருஷம் அவ்வளோ மழை இல்லையா? வரல. சார் கோரி கூட அலோவ் பண்ணுறாங்க. அதாவது தம்பி, காற்று தான் ஒன்று நமக்கு இலவசமாக கிடைக்கும், மீது எல்லாம் காசு தான். என்ன அதை நம்ம வீட்டுமனைக்கு மேற்கு புறம் வடமேற்கு தென்மேற்கு இணைச்சி இது 2வது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு. 120 மீட்டர் ஆழத்துக்கு. முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வருது. ரொம்ப ரொம்ப சுமாரான இடம் அடையாளம். ஆனால் அதுக்கு பக்கத்தில் தான் லீச்சு வீட்டு செப்டி டேங்க் கிடக்கு. அந்த ஒரு இடம் முதல் ஸ்கேனில் அடையாளம் வச்சுருக்கு. இந்த 2வது ஸ்கேன் முடிவில் 3 இடம் ரொம்ப சுமாரான இடம். போர்வல் போடும்போது ஈரப்பதம் வந்தால் பெரிய விஷயம். இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு, ஒரு இடம் அடையாளம். 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு 3 இடம் அடையாளம். 4 இடலுமே ஈரப்பதம் மட்டும். இந்த டெலிவரி கோடையிலையும் நமக்கு வரணும். ஆனால் கோடையில் எப்படி வந்துடுமா? இப்படி விட்டு இப்படி ஆமாம். 400 அடி போட்டோமோ? இல்லை, இது போட்டது 600 போட்டு எத்தனை அடி கிலோ இடிச்சு விழுந்துச்சு? கீழே போக மாட்டேன். 220 கிலோ போகல. அதான போர். நம்ம 10 ஸ்கேன் எடுத்து அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணோம். 10 ஸ்கேன் எடுத்து பண்ணோம். ஒன்று இதுக்கு நேராக மேற்க 7வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட்டு, இப்போ 10வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா அது ஒட்டி இருக்கிறதுனால நம்ம அங்கே போடலை. இதை போட்டது இப்போ முதல் ஊற்று 100 அடியில் வந்துட்டுல. 2வது ஊற்று அதிகமாக தண்ணி வந்தது. நல்லா வர ஆரம்பிச்சு. நம்ம 200 நல்லா வந்துட்டு நம்ம 600 வரைக்கும் போனோம்ல, அது 120 வர ஆரம்பிச்சிட்டு. ஆமாம், நமக்கு இடிஞ்சு விழுந்து இருக்குது. 200 அடிக்கிலோ இடி பாறையாக இருக்குது. ஆமாம், அதுக்கப்புறம் வண்டியை விட்டு அமுக்கணும் போக மாட்டேங்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இதே சாரத்தை பிடிக்கணும். இதே சாரத்தை கொஞ்சம் இந்த சைடில் இப்போ பிடிச்சிடலாம். ஆனால் முதலே ரெடியாக இருக்கணும். முழுக்க நீங்கள் பைப்பு இருக்க ரெடியாக இருக்கணும். இப்போ மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ சுட சுட. ஆமாம், வீட்டில் தாங்க வீட்டை மட்டும் சொன்னால் எதுக்கு போட்டு இப்போ அவட்ட சொல்லுங்கள். சரி. இப்போ நான் நாங்கள் 10 ஸ்கேன் எடுத்து செலக்ட் பண்ணி போர்வெல் போட்ட பாயிண்ட் இது தான். இதில் என்ன பிரச்சனை? அதிகமாக தண்ணி வந்து போர் கொலாப்ஸ் ஆகிட்டு. முதல் ஊற்று 100 அடி, அதுக்கெல்லாம் 200 அடிக்கு கீழே நல்ல பாறை வந்திருக்கு. இந்த மாதிரி பாறை வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கு. இப்போ 200 அடியில் தான் மோட்ரு கிடக்கு. இப்போ இதே சாரத்தை பிடிச்சி இன்னொரு பாயிண்ட்டை பிடிக்க சொல்லியிருக்காரு. அது பிடிச்சிடலாம். அதில் ஃபுல் லென்த்துக்கும் பைப் இறக்க அவர் ரெடியாக இருக்கார். அதனால தான் இந்த பாயிண்ட்டை 200 அடிக்கெல்லாம் போர் கொலாப்ஸ் ஆகிருக்கிறதுனால முழு அளவு தண்ணியை எடுக்க முடியல. இப்போ 600 அடி ஆழம் போர் போட்டிருக்காரு. நிறைய தண்ணி வந்த இடம் இது. 4-5 தண்ணிக்கு மேலே வந்துருக்கு. 200 அடிக்கில் இப்போ கொலாப்ஸ் ஆகி கிடக்கு. இதே சாரம் மேற்கு நோக்கி போகும். அதில் ஒரு ஸ்கேன் எடுத்தாச்சுன்னா இதனுடைய ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். இதுக்கு நேராக மேற்க தான் ஒரு பாயிண்ட்டு அடையாளம் வச்சுருக்கோம். அது 7வது ஸ்கேன் பாயிண்ட்டு. அது பார்டரில் இருக்கிறதுனால அதை போடல. இது இடத்தினுடைய ஏறக்குறைய நடுமத்திய இடத்துக்கு வந்தாச்சு.
வச்சுருந்தா கம்பியெல்லாம் திருப்பி இருந்தாலும் குத்து மதிப்பாக எனக்கு தெரியும். இது எனக்கு 14 வயசுல கால் வளைஞ்சு போச்சு. ஆமாம் ஏதோ சொன்னீங்களே. ஆமாம், நான் மளிகை கடையில் நின்று ஆமாம் காலையில் 6 மணிக்கு வந்தேன், என்ன நிற்கத்தான் செய்கிறேன். கால் நல்லா வளைஞ்சு போச்சு. அதான் அந்த பாதுகாப்பு இது போட்டு. ஆமாம், இது போட்டோன்னே கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அங்கே ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணேன்னாங்க. அதெல்லாம் வேண்டாம். நான் என்ன நீங்கள் பிரண்டை நல்லா சாப்பிடுங்க. பிரண்டை கூட இப்போ இடையில துவையல் போட்டு சாப்பிட்டோம். இப்போ நல்ல பிரண்டை கிடைக்கும். கிடைக்கும், நல்லா நம்ம தோட்டத்திலே கிடைக்குது. இது இந்த இடத்துல இன்னொரு அதே போர்வெல்னுடைய சரத்தை பிடிக்கிறதுக்காக போர்வெல் போட்ட இடத்துக்கு நேர மேற்க ஒரு இப்போ அவ்வளோ தண்ணி வந்து நம்ம பயன்படுத்த முடியல. இந்த ஸ்கேன் நடந்துட்டுருக்கு. மொத்தம் போர் போட்டு 250 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன். ஆல்ரெடி 2 இதில் 2 தான் போட்டுருந்தீங்களா? கூட ஏதோ சொன்னீங்களே. அங்கே ஒன்று இருக்குது, மொத்தம் 3 இருக்குது. 3 போர். அது கொஞ்சம் ட்ரை. இப்போ தண்ணி இருக்கும். அது 5 மதில் 400 அடியில் இருந்தோம். அது வரை பார்க்கல. இது 460 அடி. இப்போ நமக்கு 200 அடிக்குள்ள நிறைய தண்ணி அப்படி தானே. போல்டர்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கு. அதுதான் பிரச்சனை நமக்கு. அந்த 4-5 தண்ணியை எடுக்கணும்னா நமக்கு ஃபுல் லென்த்துக்கு ஃபுல் டெப்த்துக்கும் பைப் அரைக்கிற வேண்டியது. ஆமாம், 200 அடி பைப்பு ஸ்டாக். உங்கள் சகலையும் போர் போட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கும்ல. அவர் போட்டிருக்காரு. நல்ல தண்ணி வருது. ஆனால் உப்பு தண்ணியா? இது நம்ம நல்லா இருக்கா? வெரி குட். ஸோ நல்ல தண்ணி, அதோட அதிக தண்ணி அதான் வேணும் நமக்கு. நல்ல தண்ணி வச்சதுக்கப்புறம் தான் இந்த கொய்யா மரம்லாம் அந்த கொஞ்சம் கலர் கொடுத்து வரும். இதெல்லாம் ஒரு மாதிரி கருவி இருந்துச்சு பார்த்துருங்க. அதான் நிற்காங்க. அந்த இது பாருங்க, வாட்டர் ஆப்பிள். இது 2வது ஸ்கேன். இந்த இடத்துல முதல் பார்த்த ஸ்கேன்லேருந்து ஒரு 20 மீட்ரு மேற்க முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது போர்வெல் போட்ட பாயிண்ட் ரிப்போர்ட்டை விட கொஞ்சம் ரொம்ப சுமாராக தான் இருக்குது. அதனால் இந்த இன்னும் ஒரு 20 மீட்டர் மேற்கு தள்ளி இந்த 2வது ஸ்கேன் நடக்குது. இதனுடைய முடிவுலேயும் கொஞ்சம் ஒரு சுமாரான பாயிண்ட் தான் கிடச்சிருக்கு. இது நம்ம ஏற்கனவே 10வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் தான் போர்வெல் போட்டிருக்கு. 4-5 ஈல்டுது. இன்றைக்கி பார்த்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் இது. இதில் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. இன்றைக்கி பார்த்த 2 ஸ்கேன் ரிப்போர்ட்டை விட ஏற்கனவே நம்ம பார்த்து 10வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அதில் தான் போர்வெல் போட்டிருக்கு. அந்த ரிப்போர்ட்டு மாதிரி இன்றைக்கி பார்த்த 2 ஸ்கேன் ரிப்போர்ட்டும் வரல. ஸோ பூமிக்கு கீழே கொஞ்சம் இடத்துல கூட அவ்வளோ மாற்றங்கள் இருக்குது.